ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எல்லா டிஃபன் கூடயும் சாப்பிட்ற மாதிரி ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சீரகம், சோம்பு அண்ட் 2 பெரிய வெங்காயம் இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளி இது போல் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி கொதிக்கிற டைமில் கொஞ்சமாக தேங்காய், பொரிக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் அண்ட் சீரகத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.